Shalom, everyone. God bless you. Welcome to our study on the book of Romans. This is part number 8. யாவருக்கும் ஷாலும். இந்த ராத்திரி வேளையிலே மீண்டுமாக ரோமர் புஸ்தகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இது பாகம் 8. Now, we have seen the first part. Remember, chapters 1 to 8 is theological, and there are 3 segments in that part. அதாவது இந்த முதல் பாகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் இறையியல் பாகம். 3 பாகத்தில் இது முதலாம் பாகமாக இருக்கிறது. Now, Paul will deal in chapter 1 to chapter 3, verse 20. He will deal with the problem of sin, and the problem of sin is universal. Both Jew and Gentile, the whole world is sinful. 1ஆம் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் பவுலடிகள் எந்த காரியத்தை கையாளுகிறார் என்று சொன்னால், பாவம் என்கிற இந்த பிரச்சனையை கையாளுகிறார். உலகம் முழுவதும் பாவத்தில் சிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். Then chapter 3 verse 21 onwards until the end of chapter 5, he will deal with the solution, which is justification. பின்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாவத்தினுடைய ஒரு தீர்வை 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரை நியாயப்படுத்தல் என்று சொல்லி இந்த காரியத்தை கொண்டு அவர் பேசுவார். Now this is where we started, so we will recap and then we'll continue. இங்கேதான் நாம் ஆரம்பித்தோம் கடந்த வாரத்தில். ஆகினால கொஞ்சம் சுருக்கமாய் மீண்டும் ஒரு கண்ணோட்டம் விட்டு பின்பு நாம் இந்த பாடத்தை தொடங்குவோமாக. Paul will say, what are the means, what is the channel, how can we be justified? பவுலடிகள் கேட்பார், எப்படி நாம் படுத்தலாக்க முடியும் என்று சொல்லி கேட்பார். Now justification is standing before God and God declares us not guilty. நியாயப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது எப்படி என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நாம் வந்து நிற்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து நாம் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லி தீர்ப்பு சொல்வது. God declares us righteous. ஆண்டவர் நம்மளை பார்த்து நீதிமான் என்று சொல்லி அழைக்கிறார். Now this righteousness is not self-righteousness. It does not come from our own effort. இந்த நீதி பார்க்கும் பொழுது சுயநீதி அல்ல, அதாவது நம் சொந்த முயற்சியினால் செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. Trying to be justified by God by our own efforts, that is religion. நம் சொந்த முயற்சினாலே தேவனால நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நியாயமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய சொந்த மதம் சார்ந்த காரியமாகும். Isaiah himself said, our righteousness are like filthy rags before God. ஏசாயாவே தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறார், நம்முடைய நீதியானது தேவனுக்கு முன்பாக கந்த துணியை போல் இருக்கிறது என்று சொல்லி. And how much do I have to do that will be enough for God? கேள்வி என்னவென்று சொன்னால், எவ்வளவு நான் செய்தால் தேவனுக்கு போதுமாய் இருக்கும்? So Paul will talk about that a righteousness from God has been revealed. ஆகினாலே பவுலடிகள் சொல்லுவார், தேவனிடத்திலிருந்து நீதியானது அதாவது விவரிக்கப்பட்டிருக்கிறது, வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this righteousness from God comes to us through faith in Jesus Christ. இந்த நீதியானது நம்ம இடத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது அது வருகிறது. And he will say that the law and the prophets, now that is the description of the Old Testament, he says the Old Testament scriptures testify to this righteousness. பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை குறித்து அது சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டானது இந்த நியாய தீர்ப்புதலை குறித்து அது பேசுகிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Does the Old Testament testify that we can be declared righteous by faith in Jesus, by faith in Christ? பழைய ஏற்பாட்டானது இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம் மூலம் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட முடியுமா என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதா? Well, we'll find out in a moment. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை கண்டுபிடிக்க போகிறோம். And this righteousness is apart from the law. Now the word law here is referring to the Mosaic law. இந்த நீதி படுத்தலானது இந்த பிரமாணத்துக்கு புறம்பே இருக்கிறது. பிரமாணம் என்று சொல்லும் பொழுது மோசையின் பிரமாணத்தை குறிக்கிடப்படுகிறது. Now our salvation is very rich. There are different components and we need to know and understand what our salvation is all about. நம் ரட்சிப்பானது பார்க்கும்போது மிக விலை உயர்ந்ததான ஒரு காரியமா இருக்கிறது. வெவ்வேறு அம்சங்கள் அதுக்குள் அடக்கப்பட்டு இருக்கிறது. ஆகினாலே இந்த ரட்சிப்பு இன்னதென்று சொல்லி அறிந்து கொள்வது நமக்கு நலமாகும். So the first term that we must know and memorize this term, and we must know what it means, it is justification.
முதல் காரியத்தை நாம் மனப்பாடம் பண்ணுவது நல்லது. அதே சமயத்தில் இது என்னது என்று புரிந்து கொள்வதும் மிக நல்லது. என்ன காரியம் என்று சொன்னால் நியாயப்படுத்தல். Now, justification is my position before God. I stand as a person who has been declared righteous because God sees the righteousness of Christ on me. நியாயப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக நான் நீதியாய் நிற்கிறேன். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நீதியானது நம் மீது போடப்பட்டிருக்கிறது அல்லது போர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். Now, this is the beginning of our journey of salvation. இதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய முதல் பயணமாய் இருக்கிறது. I like to describe salvation as a journey. Justification is the beginning of our journey. ரட்சிப்பானது ஒரு பயணம் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நீதிமான மன்னிக்கவும், இந்த நியாயப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது இந்த பயணத்தினுடைய முதல் பாகமாகும், முதல் கட்டமாகும். That's the beginning. அதுதான் ஆரம்பம். Then we go on our journey which is called sanctification. பின்பு அடுத்த இந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து போகும் பொழுது சுத்திகரிப்பை குறித்து நாம் பேசுகிறோம். That's another term that we need to know. இது இன்னொரு காரியம். இந்த வார்த்தையை வாக்கியத்தை புரிந்து கொள்வதும் நல்லது. And of course, if you're on a journey, there must be an end or a destination. நிச்சயமாக ஒரு பயணத்தில் நாம் போகிறோம் என்று சொன்னால் முடிவு அல்லது ஒரு இலக்கு இருக்க வேண்டும். So what is our destination? ஆகையினால் நம்முடைய இலக்கு என்ன? Okay, all that we'll find out in the course of our study. இந்த காரியம் முழுவதும் இந்த தொடர்ச்சியான பாடத்திட்டங்களில் நாம் கவனிக்க போகிறோம். Now we have seen that this righteousness from God is apart from the Mosaic law. That means it's not only for the Jews, it's for everyone. இந்த தேவனிடத்தில் வருகிற இந்த நீதியை குறித்து நாம் பார்த்திருந்தோம். என்னவென்று சொன்னால் இது மோசின் பிரமாணத்துக்கு புறம்பே இருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த நீதி தேவனிடத்தில் வருகிற நீதி எல்லோருக்கும் பொருந்தும். Sin is universal, so is the means of salvation is also universal. Everyone can get saved or will get saved in the same way. பாவமானது இந்த உலகளவிலே உலகம் முழுவதும் சார்ந்திருக்கிறபடினாலே ரட்சிப்பை பார்க்கும் பொழுதும் உலகளவிலே எல்லோருக்கும் சார்ந்திருக்கிறது. Now, I am the one who has committed sin. So what's the basis of my justification? Jesus died for our sins. ஆனாலும் இப்பொழுது நான் கேள்வி கேட்போம், நான் தான் பாவத்தை செய்திருக்கிறேன், ஆகினாலே என்னுடைய நியாயப்படுத்தலினுடைய காரணம் என்ன, காரணம் எது என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் இதோட அடிப்படையான காரியம் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அதுதான் காரியம். For some people, for many people, for them is, oh, it seems so simple. You believe in Jesus, your sins are forgiven, you're a righteous person. It seems so simple for them. அநேக பேருக்கு பார்க்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப இலகுவா இருக்கிறதே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது அதாவது விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு உடனே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எளிதா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். Now, I can understand why they think like that, because they think if I have committed sin, I must pay for my sins. இவர்கள் ஏன் இப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நான் அறிவேன். ஏன் என்று சொன்னால் நான் பாவம் செய்திருப்பேன் என்று சொன்னால் அந்த பாவத்தினுடைய கடனை நான் தான் தீர்க்க வேண்டும். But you see, sin is not just the action that we do. Sin also refers to the nature that we are born with. பாவம் என்று சொல்லும் பொழுது நாம் செய்கிற அந்த செயல் மாத்திரம் அல்ல, நாம் பிறந்திருக்கிற இந்த சுபாவம் அதுவும் பாவத்தில் தான் அடங்கியிருக்கிறது. What can I do to change my nature? என்னுடைய சுபாவத்தை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? That's why we read in the Bible about being born again, being a new creation in Christ. அதில் தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மீண்டுமாய் பிறப்பது, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருப்பது என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். Our sin is ultimately against the Almighty God who is absolutely holy. நம்முடைய பாவமானது முற்றிலும் பரிசுத்தமா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எதிர்முறையாக அல்லது எதிர்ப்பாக காணப்படுகிறது. What can I do? How much can I do for him to say, okay, your sins are forgiven? நான் என்ன செய்ய முடியும் அல்லது எந்த அளவுக்கு செய்ய முடியும் தேவன் என்னை பார்த்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லத்தக்க? I read a story where a king had his country. He was a good king. The country was well. It was peaceful. ஒரு கதையை வாசித்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ராஜாவா இருக்கிறபடினாலே அந்த தேசம் நல்ல தேசமா இருக்கிறது. அங்கே முற்றிலும் சமாதானம் நிறைந்த தேசமாய் காணப்படுகிறது.
One day news comes to him that there's a thief on the loose because things are going missing. Someone has been stealing them. ஒரு நாள் அவருக்கு செய்தி வருகிறது என்னவென்று சொன்னால், ஒரு திருடன் இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால், அங்கங்கே பொருட்கள் காணாக போய் கொண்டிருக்கிறது என்று. So the king says, go and catch the thief, and when he's caught, he will be punished with 20 lashes. பின்பு அந்த ராஜா சொன்னார், இந்த திருடனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், அவன் கையாகப்படுவான் என்று சொன்னால் அவனுக்கு 20 சாட்டை அடிகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி. But more things were stolen. ஆனாலும் இன்னும் அதிக பொருட்கள் திருடப்பட்டது. So the king increased and said, now 40 lashes. ராஜா இப்பொழுது என்ன பண்றார் சொன்னா தண்டனையை உயர்த்துகிறார். இப்பொழுது 4 சவுக்கடி என்று சொல்லி சொல்லுகிறார். 40 சவுக்கடி. Thinking that will put fear and the thief will no longer steal, but more things were stolen. அவர் என்ன நினைத்தார் என்று சொன்னால் மனுஷனுக்குள்ள, அதாவது திருடனுக்குள்ள பயணத்தை புகுட்டிட வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் பார்க்கும்போது அதற்கு பிறகு இன்னும் அதிகமான பொருட்கள் திருடப்பட்டது. He said 100 lashes if the thief is caught. பின்பு அவர் சொன்னார், திருடன் அகப்படுவான் என்று சொன்னால் அவனுக்கு 100 சவுக்கடி கொடுக்கப்படும் என்று சொல்லி. 100 lashes, no one can stay alive. 100 சவுக்கடி வாங்குவார்கள் என்று சொன்னால் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. Well, one day the thief was caught. ஒரு நாள் இந்த திருடனானவன் அகப்பட்டான். Happened to be the king's mother. அந்த திருடன் யார் என்று சொன்னால் ராஜாவுடைய சொந்த அம்மா. Everyone is shocked. எல்லோரும் அதிர்ச்சிக்குள் ஆளானார்கள். What will the king do? இப்பொழுது ராஜா என்ன செய்வார்? If he says, this is my mother, she's very old, there's no way she can stand 100 lashes, she will die, will he just forgive her? ஒருவேளை அவர் என்னன்னு சொன்னா, எங்க தாயார் மிகவும் வயதானவரா இருக்கிறார், 100 சவுக்கடி கொடுத்தால் நிச்சயமாய் அவர் மரித்து போய் விடுவார், ஆகினாலே ஒருவேளை அவர் மன்னித்து விடுவாரா? What will the people think? அவர் மன்னிப்பு வழங்கினால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? Oh, since it's your mother, you're willing to change the law. What if it has been my mother? Would you have done the same thing? உங்கள் தாயாரா இருக்கிறபடினாலே நீங்க கொண்டு வந்த சட்டத்தை மாத்தி இருக்கிறீங்க. ஒருவேளை என் தாயார் இதை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நீங்க மாத்திருப்பீங்களா? Moreover, people might think, oh, we can do whatever we want and the king will let us go, and there's going to be social chaos. அல்லது சில பேர் நினைத்திருக்கலாம், ராஜா அவருடைய ராஜா அவருடைய சட்டத்தை எப்படி வேணாலும் கையாளலாம், அவர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்ட பிறகு அங்கு ஒரு பிரச்சனை எழும்பியிருக்கலாம். What if the king does punish her? ஒருவேளை ராஜா உண்மையிலே அந்த தண்டனையை தன்னோட தாயாருக்கு வழங்கியிருப்பார் என்று சொன்னால் what will the people say? ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? How can you do this? She's an old lady, she will die. How can you do this? நீங்க எப்படி இதை செஞ்சீங்க? உங்க தாயார் வயசானவங்க அல்லவா, உங்களுக்கு தெரியும் இப்படி அடித்தால் அவர்கள் மரித்து போய் விடுவார் என்று சொல்லி, பின்பு ஏன் அவரை அடித்தீர்கள்? So what will the king do? ஆகினாலே ராஜா இப்பொழுது என்ன செய்வார்? Well, the day came, the crowd was there, and the man who's going to flog was there, and his elderly mother was brought. அந்த தீர்ப்பின் நாளானது வந்தது. என்ன நடந்தது சொன்னால், அந்த சவுக்கடி கொடுக்கவர் அங்க இருக்கிறார். இந்த சவுக்கடி வாங்க வேண்டிய தன்னுடைய தாயானவங்க அந்த இடத்துக்கு எடுக்க வரப்பட்டாங்க. She was bent over. She was really old. When they brought her, she said, son, I'm so sorry, please forgive me. And they brought her to be flogged. அவரை குனிய வைத்து இப்படியாக அடிக்கும்படியாக அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். பின்பு தன்னுடைய தாயார் சொன்னார், மகனே என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப வயசாயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி கேட்டார்கள். பின்பு அவர்கள் சவுக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். And the king told the one, carry out the sentence. பின்பு ராஜா சொன்னார், நீ செய்ய வேண்டிய காரியத்தை, இந்த தண்டனையை கொடு என்று சொல்லி. So the man lifted up to flog, and the king said, stop. பின்பு அந்த சவுக்கடி கொடுக்கிறவன் தன் சவுக்கை உயர்த்தும் பொழுது ராஜா சொன்னார், நிப்பாட்டு என்று சொல்லி. The king got up from his throne, came to his mother, took off his shirt, took off his whatever he's wearing. He hugged his mother and he told them, carry out the sentence. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்து வந்து தன்னுடைய போத்திருக்கிற அந்த ஆடைகள் எல்லாம் கழட்டி விட்டு பின்பு தன் தாயாரை கட்டிப்பிடித்து அவர் சொன்னார், இப்பொழுது சவுக்கினால் அடியுங்கள் என்று சொல்லி. So he took the beating on behalf of his mother. So the sentence was carried out. At the same time, the person was set free because somebody paid for what she had done.
இங்க என்ன நடந்தது என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பானது நடந்தேறினது. ஆனாலும் இன்னொரு நபர் இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய நபருக்கு பதிலாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனை பெற வேண்டிய மனுஷனை சுயாதீனமாய் போக விட்டு விட்டார். So we see both mercy and justice. இங்கே பார்க்கிறோம், இரக்கத்தையும் பார்க்கிறோம், நியாயத்தையும் நாம் பார்க்கிறோம். This is what the Lord did for us. இதுதான் கர்த்தர் நமக்கு செய்த ஒரு காரியம். Now, so let's continue. Let's go to chapter 3, verses 27 to 31. நாம் இந்த ராத்திரியில் தொடருவோமாக. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போமாக. Let's just read verse 27 first. 27வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? திரிய பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. Okay, let's read verse 29. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிக்கும் அவர் தேவன்தான். Or is God the God of Jews only? Is he not the God of Gentiles too? Yes, of Gentiles too. God is the God of all people. தேவன் பார்க்கும் பொழுது கடவுள் எல்லா மனிதருடைய கடவுளாய் இருக்கிறார். Him being the creator, he is the God of all people. அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறபடினாலே அவர் சகல மனுஷனுக்கும் கடவுளாக இருக்கிறார். Whether people who believe in him or people who don't believe in him, whatever it is, God is the God of all. ஒருவேளை எந்த மனுஷனும் அவரை நம்பலாம் அல்லது நம்பாமல் போகலாம். ஆனாலும் தேவன் யாரோட தேவன் என்று சொன்னால் எல்லா மனுஷனுக்கும் நம் ஆண்டவர் கடவுளாக இருக்கிறார். Does that mean everyone is God's child? அதனுடைய பொருள் எல்லா மனுஷனரும் தேவனுடைய புத்திரர்களா? Is everyone, are all the people God's family? எல்லா ஜனங்களும் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினரா? The rebellious, those who don't even believe in God, are they God's children, part of God's family? முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், தேவனை கொஞ்சம் கூட நம்பாதவர்கள், அவர்களும் தேவனுடைய குடும்பத்தின் பங்காளர்களா? Now, I think even Christians are not clear on this. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமா இதில் குழப்பமாய் தான் இருக்கிறார்கள். You know, if a short video comes and there this person talks about, you know, how we all are God's children, sounds so nice, and we find Christians also, you know, forwarding that. Sounds very nice, but is that true biblically? சில சமயத்தில் ஒரு சில அதாவது காட்சிகள் வரும், வீடியோ வரும். என்னவென்று சொன்னால் எல்லோரும் இப்படியாக ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நல்லா இருக்கும். இது மற்றவர்களுக்கும் அனுப்புவார்கள். ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால் அது அப்படிதான் உண்மையா? That God is the God of all, him being creator, logically we can understand that. At the same time, we just read the scripture, he is the God of Jew or Gentile, the God of all. தேவன் என்று அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறபடினாலே அவர் எல்லோருக்கும் கடவுளாய் இருக்கிறார். விசேஷமா முதல் வேதத்தை வசனத்தில் வாசித்த போது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கடவுளாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அவர் கடவுளாய் இருக்கிறார். But is everyone a child of God? ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா? This is why we need to look through the scriptures. Let's check the scriptures and see what the Bible has to say about this. இங்கேதான் நாம் சற்று வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். நாம் இப்பொழுது கவனிப்போம் வேதாகமமானது நமக்கு என்னத்தை சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. Let's turn to Ephesians chapter 2 and let's read verse 3. எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. All of us also lived among them at one time, gratifying the cravings of our flesh and following its desires and thoughts. Like the rest, we were by nature deserving the wrath. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்னின் பிள்ளைகளாய் இருந்தோம். Right. Okay, that translation that was read just now in English, let me read here. Ephesians 2:3.
All of us also lived among them at one time, gratifying the cravings of our sinful nature and following the desires and thoughts. Like the rest, we were by nature objects of wrath or children of wrath. By nature, and Paul will say, at one time, we were like the others, children of wrath. சுபாவத்தில் பார்க்கும்போது பவுலடிகள் சொல்லுவார், நாமும் மற்றவர்களைப் போல இருந்தோம். எப்படி என்று சொன்னால், இந்த கோபாக்கினின் உடைய பிள்ளைகளாய் இருந்தோம். So we read certain translation, objects of wrath, children of wrath. இங்கே பார்க்கும்போது கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. By nature, we are objects or children of wrath. சுபாவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பொருளாக அல்லது இந்த கோபாக்கினுடைய ஒரு பொருளாய் நாம் காணப்படுகிறோம். All of us also lived among them at one time. At one time, we were among the others. We by nature were what? Children of God or children of wrath? ஒரு காலத்தில் பார்க்கும் பொழுது நாமும் அவர்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தோம். அது என்ன குறிக்கிறது என்று சொன்னால், நாமும் அந்த பாவத்தின் சுபாவம் உடையவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி. Therefore, we were children of wrath. ஆகினாலே நாம் கோபாக்கினைக்குள்பட்ட பிள்ளைகளாய் இருந்தோம். In that kind of condition, let's read verses 11 and 12. அந்த நிலையில் இருந்து இப்பொழுது வசனம் 11, 12 வாசிப்போம். Ephesians chapter 2. எபேசியர் 2வது அதிகாரம். Therefore, remember that formerly you who are Gentiles by birth and called uncircumcised by those who call themselves the circumcision, which is done in the body of human hands, remember that at that time you were separate from Christ, excluded from citizenship in Israel, and foreigners to the covenants of the promise, without hope and without God in the world. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்தேசனமுடையவர்களால் விருத்தேசனமில்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணே ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். At one time we were alienated, we were without God. At one time we were alienated, separated, and we were without God. ஒரு காலத்துல கடவுளை விட்டு பிரிந்து இருந்தோம், கடவுள் இல்லாம இருந்தோம். How can that be God's child when without God? கடவுள் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும்? Colossians 1:21. கொலோசியர் 1:21. Sorry, we just read that. Go to John 1:12. John 1:12. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Listen carefully to this verse. இந்த வசனத்துக்கு கொஞ்சம் கவனித்து செவி கொடுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God. To those who believed and received Jesus, to them the Father gave the what? The right or the authority to become God's children. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பிள்ளைகள் என்று சொல்ல அதிகாரத்தை தேவன் புத்திர சுகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். So those who are not saved, those who are not in Christ, they are not God's children. ஆகினாலே ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்துக்குள் இராதவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Those who accepted Christ, God gave them the right to be called what? His child. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So how can someone who rejects Christ can be called God's child? ஆகினாலே ஒரு மனுஷன் தேவனை புறக்கணிப்பான் என்று சொன்னால் எப்படி அவன் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியும்? If everyone is automatically God's child, then this verse doesn't make any sense.
எல்லோருமே இயற்கையாகவே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள் என்று சொன்னால் இந்த உலகமானது சிந்தனை கெட்டாத ஒரு காரியமாய் இருக்கிறது. Go to Galatians chapter 3, verse 26. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. Galatians 3:26. So in Christ Jesus, you are all children of God through faith. நீங்க எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. Because of our faith in Christ Jesus, we are God's sons. கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே தேவனுடைய புத்திரர்களாய் எண்ணப்பட்டிருக்கிறோம். Not automatically anyone can claim, I'm a child of God, I'm a son of God. It is through faith in Christ. ஒன்றும் செய்யாமலே நான் தேவனுடைய குமாரன், கடவுளோட புத்திரன் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் அப்படி என்று சொல்லி நாம் எண்ணப்படுகிறோம். When we put our faith in the Son of God, we become sons of God. நாம் இப்படியாக தேவ குமாரன் மீது விசுவாசம் வைக்கும் போது தேவ புத்திரர்களாய் நாம் மாறுகிறோம். Read Galatians chapter 4, verse 6. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். Because you are his sons, God sent the spirit of his son into our hearts, the spirit who calls out, Abba, Father. Because we are sons of God, and how do we become sons of God? Through faith in Christ. Because we are sons of God, God sends his spirit into us. நாம் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறபடினால் எப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறபடினால தேவன் அல்லது கடவுள் தன்னுடைய ஆவியை நமக்குள் ஊற்றுகிறார். Everybody has got the Holy Spirit. எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? So we have seen a few verses, so understand that by nature we are children of wrath. ஒரு சில வசனங்களை வாசித்திருக்கிறோம். ஆகினாலே நாம் புரிந்து கொள்வது நல்லது என்னவென்று சொன்னால் சுபாவத்தில் பார்க்கும் பொழுது நாம் இந்த கோபாக்கினினுடைய பிள்ளையாய் காணப்படுகிறோம். But when we repent and accept the Lord Jesus Christ, the Father gives us the authority, the right to become his child. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறபடினாலே கொள்ளும் பொழுது பிதா அதிகாரத்தை கொடுக்கிறார் நாம் அவர்களுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக. And he pours his Holy Spirit into us, and from within we cry out, Abba, Father. பின்பு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிறோம். So understand that God is a God of all, but not everyone can claim to be a child of God. Only those who have accepted the Lord Jesus Christ in repentance and faith, they are a child of God. ஆகினாலே புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் தேவன் யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய குமாரர்கள் எண்ணப்பட்டு தேவனை அப்பா பிதா என்று சொல்லி அழைக்க முடியும். So you and I who accepted the Lord Jesus Christ, we are God's child. We are part of God's family. We can address God as Father. ஆகினாலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினரா இருக்கிறோம். ஆகினாலே அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி நாம் அழைக்க முடியும். What a privilege that we have in Christ Jesus. கிறிஸ்துக்குள்ளாக எப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிட்டிருக்கிறது. Without Christ we don't have anything. கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை. Now let's come back to chapter 3 verse 27 to 31. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை மீண்டும் நாம் கவனிப்போமாக. Let's read chapter 3 verses 27 to 31. வாசிப்போமாக. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரிய பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிக்கும் அவர் தேவன்தான். விருத்தேசனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்தேசனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா?
அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. Where then is boasting? It is excluded. Because of what law? The law that requires works? No, because of the law that requires faith. For we maintain that a person is justified by faith apart from the works of the law. Or is God the God of Jews only? Is he not the God of Gentiles too? Yes, of Gentiles too. Since there is only one God who will justify the circumcised by faith and the uncircumcised through that same faith, do we then nullify the law by this faith? Not at all. Rather, we uphold the law. Sin is universal, so is God's salvation. It will be the same for all people. பாவமானது உலகம் முழுவதும் இருக்கிறபடினாலே தேவனுடைய ரட்சிப்பும் எல்லா மனுஷனுக்கும் பொருந்ததான ஒரு காரியமா இருக்கிறது. The way he's going to save the Jews is the same way he's going to save the Gentiles. எப்படி ஆண்டவர் யூதர்களை ரட்சித்தாரோ அவ்வண்ணமாகவே புறஜாதிகளையும் ரட்சிப்பார். There are those who teach God has one way to save the Jews, another way to save the Gentiles. No, Paul has made it very clear. God is the God of all, Jew and Gentile. Therefore, he will save the Jew and Gentile in the same way. What way is that? Faith in Jesus. ஒரு சில ஆட்கள் சொல்லுவார்கள் என்னவென்று சொன்னால், யூதர்களை ஆண்டவர் வேறு விதமாய் ரட்சிப்பார், புறஜாதிகளை பார்க்கும்போது வேறு விதமாய் ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆனாலும் இங்கே வசனத்தில் பவுலடிகள் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார், தேவன் ஒரே வகையில் தான் இரண்டு தரப்பினரும் ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆகினாலே தேவனுடைய இந்த நீதியை கொண்டு நம்மை ரட்சித்து கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். And then it says, does that mean we nullify the law? Does that mean we, like the law is got no effect, the law is got no use? பிரமாணம் பிறகு நம்ம வசனத்தை பார்க்கும்போது வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, ஆகினாலே இந்த பிரமாணம் தள்ளிவிடப்பட்டதா அல்லது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதா என்று சொல்லி கேள்வி இருந்தது. Now again, Paul's focus, he's addressing the Jews. இங்கே பவுலை பார்க்கும் பொழுது அவர் கவனத்தை யாருக்கு நேராய் திருப்பி பேசுகிறார் என்று சொன்னால் யூதருக்கு நேராய் பேசுகிறார். Because the one who's going to be having a lot of questions are the Jews. ஏனென்று சொன்னால் அநேக கேள்விகளை எழுப்பக்கூடியவர்கள் அல்லது அநேக கேள்விகள் அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் யார் அவர்கள் என்றால் யூதர்கள். Because they are God's chosen people, they have the law, the Mosaic law, they have the covenant, the priesthood, they have all the prophets, and now suddenly it seems that they and the Gentiles who don't have all of this, they are standing on the same platform. Both needs to be saved the same way. யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பிரமாணம் இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது, பின்பு ஆசிரியர்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது புறஜாதிகளுக்கு ஒன்றும் இல்லாமல் இரண்டு பேரும் ஒரே தராசில் நிற்கிறார்களா? If you remember in one of the previous lessons I said, we'll come across many questions. Paul will ask a question and then he will give the answer. நாம் கடந்த பாடத்தில் நாம் சொல்லியிருந்தோம் என்னவென்று சொன்னால், பவுலடிகளை பார்க்கும் பொழுது அநேக கேள்விகளை கேட்பார் அல்லது எழுப்புவார், பின்பு அந்த கேள்விக்கான பதிலையும் அவர் கொடுத்து விடுவார். And this is a question that I believe that Paul would have encountered in his ministry. I'm sure the Jews would have asked, hold on, Paul, if that's the case, then these are the questions they would have asked, and Paul in writing this brings all those questions. நிச்சயமாக பவுலினுடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இருக்க யூதர்கள் அநேக கேள்விகளை எழுப்பியிருப்பார்கள். விசேஷமாக இப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், ஆனாலும் இப்படி இது எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகள் நிச்சயமாய் தன்னுடைய ஊழிய பயணத்தில் அவருக்கு அதிக கேட்கப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்விகளை தான் இங்கே பொருத்தி அவர் பேசுகிறதை கவனிக்கிறோம். Earlier we have seen that when Paul proves both the Jew and the Gentile are guilty, a question will come. Then what advantage is there in being a Jew? இதுக்கு முன்பாக நம் பாடத்தில் பார்த்திருந்தோம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது தேவனுக்கு முன்பாக புறஜாதிகளும் யூதர்களும் குற்றவாளிகளாய் நிற்பார்கள் என்று சொன்னால், குற்றம் சாடப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், யூதனாய் இருப்பதினுடைய அந்த விசேஷத்தன்மை என்ன ஆயிற்று என்று கேள்வி கேட்பார்கள். And here comes another question. So if righteousness is apart from the law, then do we nullify the law? Do we say the law has got no effect? What's the point of giving the law? Was the law, useless? அடுத்த கேள்வி வந்திருக்கிறது இந்த பிரமாணத்தை பத்தி. விசேஷமாக நீதியானது இந்த பிரமாணத்துக்கு புறம்பே இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது இந்த சட்டத்திட்டங்களானது
எங்கே நாம் வைக்க வேண்டும்? ஒருவேளை இது நாம் தள்ளிவிட வேண்டுமா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிட்டதா என்று சொல்லி கேள்விகள் எழுப்புகிறார்கள். Paul says, no, we actually uphold the law. பவுல் சொல்லுகிறார், இல்லை, நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரமாணத்தை கையாளுகிறோம், அதை பிடித்து நிற்க வைக்கிறோம் என்று சொல்லுகிறார். Right, in the book of Galatians, Paul talks about how the law leads us to faith in Christ. கலாத்தியர் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுவார், பிரமாணமானது எப்படி நம்மை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறேன்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுவார். In fact, those who have accepted Christ and have been declared righteous, they are the one who have done what the law was leading them to do. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் நீதிமானாக்கப்பட்ட இவர்கள் தான் அந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அந்த பிரமாணத்துக்கு ஏற்ற அல்லது நடத்துகிற பாதையில் கடந்து போகிறார்கள். The law cannot make a person righteous, but the law can point you to the one who can make you righteous. பிரமாணமானது உங்களை நீதிமானாக்க முடியாது, ஆனாலும் நீதிமானாக்குகிற அவர் இடத்துக்கு நேராக உங்களை வழிகாட்டியாக நடத்தும். Let's read verses 24 and 25 and observe three important terms regarding salvation. வசனம் 24, 25 வாசிப்போம். ரட்சிப்பை குறித்து 3 முக்கியமான வாக்கியம் அல்லது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிப்போமாக. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவர் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். And all are justified freely by his grace through the redemption that came by Christ Jesus. God presented Christ as a sacrifice of atonement through the shedding of his blood to be received by faith. He did this to demonstrate his righteousness because in his forbearance he had left the sins committed beforehand unpunished. Now, three important words that we have seen in these verses. One is justification, the other one redemption, the other one is atonement. 3 முக்கியமான வார்த்தைகளை இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கவனித்திருப்போம். முதல் காரியத்தை பார்க்கும்போது நியாயப்படுத்தல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது பார்க்கும்போது சுத்திகரிப்பு, மூன்றாவது வார்த்தை மீட்பு, redemption. மீட்பு, மூன்றாவது பார்க்கும் பொழுது பாவ நிவாரணம். Now, we must know this term. Like I said, this is all about our salvation, so we need to know these terms. இந்த காரியம் அல்லது இந்த வாக்கியத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது என்று சொன்னால் இது நம்முடைய ரட்சிப்புக்கு பொருந்தின ஒரு காரியமாய் காணப்படுகிறது. A lot of newer English translations, because they think that we don't use this term frequently, so they try to soften it. But what happens is, one, we lose these very important terms. Secondly, it can dilute our understanding about our salvation. சில மொழிபெயர்ப்பிலை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த வாக்கியங்களை இனி அதிகமாய் பயன்படுத்துவதில்லை என்று சொல்லி வேறு ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து அதற்குள்ளாக பொறித்து வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால், முதலாவது பார்க்கும் பொழுது அதனுடைய அம்சத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவோம். அதே சமயத்தில் அதனுடைய உண்மையான அதனுடைய அந்த அம்சம் அல்லது உண்மையான தகவலை நாம் இழந்து போய்விடுவோம். Now, number one, we've seen this word earlier, justification. Now, that is the picture of standing in a law court where the judge, if he finds someone innocent, he will declare that person righteous. That person is justified. This picture comes from the law court. முதலாவது முதல் வார்த்தையை பார்க்கும் பொழுது நியாயப்படுத்தல். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா புகைப்படத்தில் இருக்கிறது இந்த கோர்ட்ல உள்ள ஒரு இடம், நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு இடம். என்னவென்று சொன்னால், நியாயாதிபதியை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு குற்றம் இல்லாத ஒரு மனுஷனை அது தீர்வு கொடுத்து அவனை விடுதலையாக்கி அனுப்புவார் என்று சொல்லி நியாயப்படுத்துவார் என்று கவனிக்கிறோம். The word redemption means to buy back or to buy. மீட்டெடுப்பது என்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் என்ன சொன்னால், விலை கிரயம் கொடுத்து அல்ல விலை கொடுத்து வாங்குவது. Now, people who are reading this at that moment, hearing this, they will know exactly what picture will come to their mind. It is from the slave market, because there were slaves, lots of slaves being sold. To redeem is to buy.
விசேஷமாக இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அப்பொழுது பார்க்கும் பொழுது அடிமை சந்தைகள் இருந்தது. அந்த அடிமை சந்தையில் இருந்து இப்படியாக அடிமைகளை ஜனங்கள் வாங்கி போவது வழக்கமாயிருந்தது. So to be redeemed means I've been bought by, by the blood of Christ, and therefore I belong to him. மீட்பு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் இரத்தம் மூலியமாய் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன், ஆகினாலே நான் அவருக்கு சொந்தமானவன் என்று சொல்லி குறிக்கிறது. Now, although we were at one time slaves of the devil, slaves of the world, but the price or the payment wasn't given to the devil. The blood of Christ was given to the Father, as we read in Hebrews. நாம் ஒரு காலத்தில் இப்படியாக பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் கீழ் இருக்கும் பொழுது இந்த நமக்கு நிவாரணம், அதாவது விடுதலை கொடுக்கும்படியாக அந்த இரத்தமானது, சிந்தப்பட்ட இரத்தம் பிசாசுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் தேவன் இடத்தில், கடவுள் இடத்திலே நம்முடைய பாவ நிவாரணத்தின் பலியாக கொடுக்கப்பட்டது. And the word atonement, sacrifice of atonement, that is from the temple ritual, where animals are sacrificed and the blood is then taken, especially the high priest on the day of atonement will take the blood and sprinkle it on the atonement cover. இந்த பாவ நிவாரணம் என்று சொல்லும் பொழுது மிருகமானது அடிக்கப்பட்டு நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அந்த உன்னதமான பண்டிகை நாளன்று இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால் அந்த இரத்தத்தை எடுத்து அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலுள்ள அந்த மேல் பகுதியில அந்த இரத்தத்தை தெளித்து விடுவார். So he used all these pictures to give a rich understanding about salvation. இந்த வரைபடத்தெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லி பவுல் அடிகள் இதை காண்பிப்பார். Justification, I have been declared righteous by God. Redemption, I've been bought by God. Atonement, my sins have been paid for. நியாயப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது தேவனாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். பின்பு மீட்பு என்று சொல்லும் பொழுது அடிமை ஸ்தானத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவ நிவாரணம் என்று சொல்லும் பொழுது சடங்கிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். Okay, let me read my notes here a little bit. Now, we have seen previously, chapter 3, 21, 31, that Paul has shown true justification comes from God. அதாவது முதலாவது நாம் வாசித்தோம் 3ஆம் அதிகாரம் 21 வசனம் தொடங்கி 31 வசனம் வரை பவுல் இந்த நியாயமாக்குதலை பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் வருகிற நீதி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And this righteousness from God comes through faith in Jesus. இந்த தேவனுடைய நீதி நம்மிடத்தில் எப்படி கிட்டி சேருகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக. And this righteousness has got nothing to do with the Mosaic law. இந்த நீதியை பார்க்கும் பொழுது மோசேயின் பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம் அல்ல. And justification is possible. We can declare righteous because what Christ has done, because of the atonement, paying for my sins. நியாயமாக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது சாத்தியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலியமாக நிவாரண பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால இது நமக்கு ஏற்படுத்தக்கூட காரியமாய் இருக்கிறது. God is not exclusively for the Jewish people. That's the way they thought. We are God's people. God is also the God of the Gentiles. Therefore, God will save Jew or Gentile in the same way. நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது யூதர்கள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு தான் விசேஷமாக தேவன் என்று சொல்லி. ஆனாலும் இங்கே பார்க்கும் பொழுது கடவுளை பார்க்கும்போது அவர் விசேஷமாக தன் ரட்சிப்புக்கு யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, புரஜாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே எல்லா தரப்பினருக்கும் தன்னுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். Now Paul is going to give an example of illustrate how we can be justified, and is going to take Abraham as an example. இப்பொழுது பார்க்கும் பொழுது நாம் எப்படி நியாயப்படுத்தப்பட முடியும் அல்லது நீதிமானாக்கப்படுத்த முடியும் என்று சொல்லி உதாரணத்தை கொடுக்க போகிறார். இங்கே யாரிலிருந்து ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஆபிரகாமை கொண்டு உதாரணம் கொடுக்கிறார். And Paul is going to do a brilliant way. He's going to break the wrong thinking of the Jewish people, and he will do it brilliantly by using their own forefather Abraham. மிகவும் புத்திசாலியாக பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் யூதர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை உடைக்கும்படியாக தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை கொண்டு இந்த காரியத்தை மிகவும் புத்திசாலியாக பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும். Let's read chapter 4 verse 1 first. வாசிப்போமாக 4ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். What then shall we say that Abraham, our forefather according to the flesh, discovered in this matter? What did our forefather Abraham, what did he discover regarding this matter? What matter to be justified? நியாயமாக்கப்படுதல் என்கிற இந்த காரியத்தை குறித்து நம்முடைய முன்பிதாவாகிய ஆபிரகாம் இதை குறித்து என்ன தெரிந்து வைத்திருக்கிறார் அல்லது கண்டு வைத்திருக்கிறார்? The three key people for the Jewish people, யூதர்களுக்கு மூன்று முக்கியமான நபர்கள் யார் என்றால், Abraham, because he is their father. ஆபிரகாம் என்று சொன்னால் ஆபிரகாம் தன்னுடைய பிதா. Number two, Moses, the great lawgiver. இரண்டாவது பார்க்கும்போது மோசே என்று சொன்னால் பிரமாணத்தை கொடுத்தவர் அவர். Number three, David, the model king. மூன்றாவது பார்க்கும்போது தாவீது முன்மாதிரியான ஒரு ராஜா. So Paul will ask the Jewish people, remember he says, what then shall we say that Abraham, our forefather, again he's speaking to, focusing on the Jewish audience. இங்கே பார்க்கும் பொழுது இப்பொழுது யூதர்கள் மத்தியில் அல்லது யூதர்கள் தரப்பினர் மத்தியில பவுலடிகள் பேசும் பொழுது இப்படி சொல்லுவார், நம்முடைய முன்பிதாவாகிய ஆபிரகாம் என்று சொல்லி இந்த குறிச்சொல்லை கொண்டு வந்து வைப்பார். In fact, God himself will tell the people, Abraham is your father. That's Isaiah 51:2. ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமாக. தேவன் தாமே மக்களை பார்த்து ஆபிரகாம் உங்களுடைய முன்பிதா என்று சொல்லி சொல்லுவார். ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். Look to Abraham, your father, and to Sarah who gave you birth. When I called him, he was only one man, and I blessed him and made him many. Sorry, 52. ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். So Abraham is their father. ஆகினாலே ஆபிரகாம் தம்முடைய பிதா. So it's going to go to their father and explain how did our father Abraham, what did he discover in this matter of being declared righteous? இங்கே தன்னுடைய பிதாவாகிய அல்லது அவர்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் இடத்தில் கொண்டு போய் ஆபிரகாம் இந்த நீதிமானாக்கப்படுதலான காரியத்தை குறித்து என்ன கண்டு கொண்டார் அல்லது கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்து போகிறார். He is going to give Abraham as an example and is going to quote what David wrote. ஆபிரகாமை முன் உதாரணமாக வைத்து தாவீது என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை இப்பொழுது அவர் பேச போகிறார். So let's read verses 1 to 8. வாசிப்போமாக 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிருகையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்னென்றப்படாமல் கடன் என்ற எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காணும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். What then shall we say that Abraham, our forefather, according to the flesh, discovered in this matter? If in fact Abraham was justified by works, he had something to boast about, but not before God. What does Scripture say? Abraham believed God, and it was credited to him as righteousness. Now to the one who works, wages are not credited as a gift, but as an obligation. However, to the one who does not work but trusts God, who justifies the ungodly, their faith is credited as righteousness.
David says the same thing when he speaks of the blessedness of the one to whom God credits righteousness apart from works. Blessed are those whose transgressions are forgiven, whose sins are covered. Blessed is the one whose sin the Lord will never count against them. Now let's unpack this. இந்த பகுதியை நாம் இப்படியாக கவனித்து பார்ப்போம். Paul is quoting from Genesis 15 verse 6. Abraham believed God and it was credited to him as righteousness. பவுலடிகளை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்தை தெரிவித்து பேசுகிறார். ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்ததினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி. Abraham was not declared righteous because he followed the law. No law was given then. Mosaic law came later. அதாவது ஆபிரகாமை பார்க்கும்போது நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லும்போது பிரமாணத்தின் வழியாக அல்ல, ஏனென்று சொன்னால் பிரமாணம் அந்த காலத்துக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். What did Abraham believe? ஆபிரகாம் எது மீது விசுவாசம் கொண்டார்? Many things God told Abraham that God will bless him with a son. So Abraham believed God's promise that one day he will have a son, and therefore he was declared righteous. அநேக பேர் நினைக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு குமாரனை கொடுப்பேன். அவர் விசுவாசித்து அந்த குமாரனை பெற்றார். ஆகினாலே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். As we keep reading later, when we have the same faith of Abraham, we will also be declared righteous. What? God has promised something, I believe it, therefore I am righteous. அதாவது நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி விசுவாசம் கொண்டாரோ அதன்படியே விசுவாசம் நாம் வைப்போம் என்று சொன்னால் நாம் நீதிமானாக்கப்படுவோமா? அதாவது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், ஆகினால் அவர் கொடுப்பார் என்று சொல்லி நம்புகிறேன், அதுதான் நீதிமானாக்கப்படுதலா? If we have the same faith as Abraham, ஆபிரகாமை போல விசுவாசம் நாமும் கொண்டிருப்போம் என்று சொன்னார். sometime back when years ago, when I was spending some time studying about this, things became a bit clearer. What did Abraham believe? ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இந்த காரியத்தை நான் கொஞ்சம் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இன்னும் தெளிவாக்கம் பிறந்தது. என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் எந்த காரியத்தின் மீது அல்லது எதை விசுவாசம் வைத்து இருக்கிறார்? It wasn't just believing that God promised him he'll have a son one day. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆகினாலே ஒரு நாளைக்கு நிச்சயமா எனக்கு ஆண் மகன் இருப்பான் என்று சொல்லி அந்த காரியம் மாத்திரம் அல்ல. God would talk to Abraham about the seed. It's through the seed all people will be blessed. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி இந்த வித்தை குறித்து பேசுவார், அந்த வித்தின் மூலியமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். In Genesis 15 and Genesis chapter 12, when God called Abraham and said, I will bless you, God will say that Abraham, of course Abraham is going to die through the coming seed, that all people will be blessed. What did God mean by that? When we go to Galatians, Paul will quote the same passage and explain the blessing that God was talking about was salvation through the seed. இந்த ஆதியாகமம் 15:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், இந்த ஆபிரகாம் எடுத்து சொல்லியிருக்கிற காரியம், உன் வித்தின் மூலியமா நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது பின்பு கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுலடிகள் இந்த காரியத்தை மீண்டுமா இதை சுட்டி காட்டி பேசுவார். இந்த வித்து என்று சொல்லும் பொழுது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ரட்சிப்பை குறித்து காண்பிக்கிறது. Abraham put his faith in the seed that God has promised. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த வித்தின் மீது ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார். Because through that seed people will be blessed, salvation. ஏனென்று சொன்னால் அந்த வித்தின் மூலியமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிப்பு. And Abraham knew about the seed that was promised right in the book of Genesis chapter 3 verse 15. ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வித்தை குறித்து நன்றாக ஆபிரகாம் அறிந்திருக்கிறார். Maybe in the next lesson I'll touch a bit more, but God gave when Adam and Eve fell, God gave a prophecy, Genesis 3:15, where God spoke about the seed of the woman. He will be the redeemer. ஆதியாகமத்தில் பார்க்கும்போது ஆதாம் விழும் பொழுது ஆண்டவர் இங்கே பார்க்கும் பொழுது ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி இங்கே இந்த காரியத்தை சொல்லுவார். இந்த வித்தின் மூலியமாக ரட்சிப்பு வருகிறதை இங்க பேசுவார். And all those who believed in the coming seed of the woman were declared righteous.
வருகிற இந்த ஸ்திரீயின் வித்து மீது யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். We are putting our faith on the seed of the woman who has already come. நாம் யாரின் மீது விசுவாசம் வைக்கிறோம் என்று சொன்னால் வந்து சென்ற அந்த ஸ்திரீயின் வித்து மீது நாம் விசுவாசம் வைக்கிறோம். We know his name, Jesus. நமக்கு அவருடைய பெயர் தெரியும், இயேசு என்று சொல்லி. In the Old Testament, people who got saved, how did they get saved? They put their faith in the person, the seed of the woman. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? அவர்கள் இந்த ஸ்திரீயின் வித்து அந்த நபர் மீது அவர்கள் விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். Don't think the Old Testament says they didn't know Jesus Christ. பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. Maybe they didn't use the name, but they knew the person. அவர்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நபர்த்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். For example, Enoch was right in the beginning. உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். ஏனோக்கு என்று சொல்லும் பொழுது ஆரம்பம், அதாவது ஆதியாகமம் மிக ஆரம்ப பகுதியிலே அவர் இருப்பார். Enoch did not write anything. You will hear about 1 Enoch, 2 Enoch. That's not written by Enoch. He didn't write anything. We don't know what he prophesied. ஏனோக்கை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில ஆட்கள் சொல்லுவார்கள், புஸ்தகம் எழுதியிருக்க 1 ஏனோக் 2 ஏனோக், அவர் என்னத்தை தீர்க்க தரிசனமா உரைத்தார் என்று சொல்லி ஒன்றும் சொல்லப்படவில்லை. 1 Enoch, 2 Enoch is not scripture, but people like to quote it. That's not written by Enoch. அதாவது 1 ஏனோக் 2 ஏனோக் சொல்லும்போது வேதாகமத்தின் பகுதி அல்ல. ஜனங்கள் இதை வைத்து சொல்லுவார்கள். But one of Enoch's prophecy has been transmitted orally, and Jude writes it down. அந்த ஏனோக்கினுடைய தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவர் அதாவது வாயின் மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது யூதா எழுதியிருக்கிறார் அல்லது குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். Go to Jude verse 14. எடுத்துக்கொள்ளுங்கள் யூதா 14வது வசனம். Enoch, the seventh from Adam, prophesied about them. See, the Lord is coming with thousands upon thousands of his holy ones. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும். தமிழ் சொல்ல வந்துச்சா? verse 14. தொடர்ந்து வாசிங்க. 15 வாசிங்க பார்ப்போம். verse 15. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றிலும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். Enoch prophesied about the second coming of Christ. ஏனோக்கு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். Enoch knew Christ. He knew the seed of the woman one day will come with thousands and thousands of angels. He prophesied about the second coming. ஏனோக்கு இந்த ஸ்திரீயின் வித்தை குறித்து நன்றாக அறிந்திருந்தார். ஒரு நாள் அவர் வருவார், 1000 தூதர்களோடு அவர் வரப்போகிறார் என்று சொல்லி ஏனோக்கு இதை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். Job, who is believed to have lived during the time of Abraham, யோபு பார்க்கும் பொழுது ஆபிரகாமினுடைய காலத்தில் தான் வசித்து வந்திருப்பார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. long before Genesis or Exodus were written. ஆதியாகமோ அல்லது யாத்திராகமோ எழுதப்படுகிற காலத்துக்கு முன்பாகவே யோபு வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி சொல்லுவார்கள். Go to chapter 19, Job chapter 19. எடுத்துக்கொள்ளுங்கள் யோபு 19வது அதிகாரம். Read verse 25 and 26 and 27. Read verse 25. 25லிருந்து 27 வரைக்கும் வாசிப்போம். இப்பொழுது 25வது வசனத்தை வாசிப்போம். தமிழ்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். I know that my Redeemer lives, and that in the end he will stand on the earth. Job says, I know that my Redeemer lives, and at the end, where will he stand? He would stand on the earth. யோபு சொல்லுகிறார்,
கடைசி நாட்களில் என் 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 மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். கடைசி நாட்களில் அவர் பூமியின் மீது விற்பார் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். I like how it says in Tamil, on the last day he will stand on the earth. தமிழில் சொல்லப்பட்டது கடைசி நாட்களில் பூமியின் மீது அவர் நிற்பார் என்று சொல்லி. Verse 26, 26வது வசனம். 26, 27. இந்த என் தோல் முதலையானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. And after my skin has been destroyed, yet in my flesh I will see God. I myself will see him with my own eyes, and I and not another. How my heart yearns within me. Even though my skin is destroyed, in other words, even when I'm physically dead, yet in my flesh, in my body, I will see who? God. இங்கே பார்க்கும்போது என் தோல், அதாவது என் சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும் என்னுடைய சுய சரீரத்தினாலே நான் என் தேவனை காண்பேன் என்று சொல்லி இங்கு யோபு சொல்லுகிறார். Job was looking forward to the day that he will be resurrected. When will that take place? I know that my Redeemer lives, and at the end he will stand upon the earth. I will see him. In my body I will see God. He knew his Redeemer will come to this earth, and the Redeemer is God. யோபு நன்றாக அறிந்திருக்கிறார். விசேஷமாக அவர் மரித்து போனாலும் ஒரு நாள் அவர் உயிர் தெழுவார் என்று சொல்லி அந்த நாளில் தன்னுடைய இரட்சகரை அவர் காண்பார். அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் தன்னுடைய இரட்சகர் யார் என்று சொல்லி. அவர் தான் தேவன். அவர் மீண்டுமாய் இந்த பூமியின் மீது தன் பாதத்தை பதிக்கும் பொழுது நானும் உயிரோடு எழும்பி என் சொந்த சரீரத்தினாலே அவரை காண்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். His faith was in the seed of the woman. His faith was in Christ. அவருடைய இந்த விசுவாசமானது இந்த ஸ்திரீயின் வித்து மீது இருந்தது, அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறது. You think Moses did not know Christ? மோசேக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று நினைக்கிறீர்களா? Go to Hebrews 11. எடுத்துக்கொள்ளுங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் Verse 24 to 26. 24 தொடங்கி 26ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். By faith, Moses, when he had grown up, refused to be known as the son of Pharaoh's daughter. He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the fleeting pleasures of sin. He regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of Egypt, because he was looking ahead to his reward. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனாய் போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். யார் நிமித்தம்? For the sake of whom? The sake of Christ. யார் நிமித்தம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நிமித்தம். Now, because our time will stop here, Abraham saw Jesus, Genesis chapter 18. ஆபிரகாம் ஆதியாகமம் 18 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார். The Old Testament people who were saved, they were all saved because they believed in the promise, Genesis 3:15, and they put their faith in the coming seed of the woman. யாரெல்லாம் விசுவாசம், அதாவது இவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் வரப்போகிற இந்த ஸ்திரீயின் வித்தின் மீது அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். Abraham believed in the seed of the woman, he was declared righteous. We who put our faith in the seed of the woman who has come will be declared righteous. வரப்போகிற இந்த ஸ்திரீயின் வித்தின் மீது ஆபிரகாம் விசுவாசம் வைத்திருந்தார், ஆகையினாலே அவர் நீதிமான் என்று சொல்லி எண்ணப்பட்டார். நீங்களும் நானும் வந்து போன இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறதினாலே நீங்களும் நானும் இப்படியாக நீதிமான் எண்ணப்படுகிறோம். Now in our next lesson we'll pick up from the same passage. So God bless you. அடுத்த பகுதியில் வரும் பொழுது இந்த எங்கே விட்டிருக்கிறோமோ அங்கே நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Hope to see you in our next lesson. அடுத்த பகுதியில் உங்களை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Thank you. Thank you, Dad.